எல்லாரும் ரஞ்சனா நாச்சியார் மாதிரி வெளியே வந்து கேட்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க. நான் ஏன் கேட்குறேன், அதுவும் உள்ள இருந்தே நான் ஏன் கேட்குறேன்னா, எனக்கு உங்களோட இமேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம். விமர்சனங்கள் வச்சாலும் விஜய் தான் தாவே காலம் தான் பயணிக்கிறீங்க, விஜய் தான் உங்களுக்கு தலைவர். ஆமா, உங்களோட இமேஜ் எனக்கு முக்கியம். கட்சி நடவடிக்கை எடுக்கும், நீக்குவாங்க, அது அந்த பயம்லாம் உங்களுக்கு இல்லையா? நீக்குனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றேன். தமிழக மக்களுக்கு தாவேக்கா பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த எலெக்ஷன்ல வராங்கன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்னைக்கு நான் திமுக நீங்கள் ஒரு தனி மனிதனாக இவர் இருக்கிறது ஒரு மர்மமான விஷயமா இருக்குது. இவர் என்ன தான் செஞ்சிட்ருக்காரு? அவர் 24/7 கேமராவில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இங்கே தான் இருக்காரு. அங்கே என்ன தான் பண்ணுறாரு? யாருமே இல்லாத வீட்டில் என்ன பண்ணுறாரு அவர்? ஸ்டேட்மெண்ட் விட்டது பேசுனதெல்லாம் ரஞ்சனா நாச்சியாரே பண்ணுறாங்களா, இல்லை உங்களை யாராச்சும் ஆப்ரேட் பண்ணுறாங்களா? எதுக்குங்க என்னை யாரும் ஆப்ரேட் பண்ணோம்? நான் என்ன விஜயா 4 பேர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு? என்ன நோக்கத்தோட போனீங்க? ஃபஸ்ட்டு தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு விஷனோட போயிருப்பீங்களா? நம்ம இதுக்காக இந்த கட்சியில் சேரலான்னு சூஸ் பண்ணியிருப்பீங்களே, எதற்காக என்ன செய்யுங்க? எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரே விஷயந்தான், மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும். நாளை ஜென்ரேஷன் இன்னும் நல்லா இருப்பாங்க, புதுசாக ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் எல்லாருக்கும் இருக்கும். அது எனக்கும் இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்தபடியே விஜயோடைய செயல்பாடுகள்லாம் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு நீங்கள் அட்மைர் ஆகி போனீங்க. செயல்பாடுகள் இருந்துச்சு, அதனால அட்மையர் ஆகி போனேன்றதை விட இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் விஜய் அவர்கள் வந்தார்னா நல்லா செய்வார். அவரோட பயணம் நல்லா இருக்கும். அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை அத்தனை மக்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்காதா? எனக்கும் அதே நம்பிக்கையும் அதே ஹோப்பும் இருந்தது. அதுக்காக பயணிக்கிறேன். இந்த ட்ராவலில் இப்போது இந்த அவருடைய ஒரு குடும்பம் சார்ந்த பிரச்சனை வருது, மனைவியோட வழக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டனம் தெரிவித்து அவர் அறிக்கை விடுறீங்க. இடைப்பட்ட காலத்தில் இந்த பிரச்சனை பொதுவெளிக்கு வரத்துக்கு முன்பு அவருடைய நடவடிக்கைகள், கட்சி செயல்பாடுகள், அவங்க வந்து திமுக அரசை எதிர்க்கிறதாகட்டும், அதை தொடர்ந்து அவங்களுடைய கூட்டங்கள், நிர்வாகிகள் கூட்டங்கள், கரூர் சம்பவம் நடந்தது நடுவில். ஸோ அதை தொட்டியும் நீங்கள் நிறையா நேர்காணல்கள்லாம் கொடுத்தீங்க. தலைவர் வந்து இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, எல்லாருமே அவங்க இடத்துக்கு போய் பார்க்குறத தாண்டி அவர் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனியாக டைம் ஒதுக்கி வந்து கேட்டிருக்காரு. இது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு ஃபேமிலிட்டு மன்னிப்பு கேட்குறது அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு நிறைய இன்டர்வியூஸ்லையும் கொடுத்துருந்தீங்க. ஸோ இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு அவர் மேலே எந்த விமர்சனமும் இல்லையா? இப்போ நீங்கள் அந்த கரூர் சம்பவத்தை விமர்சிச்சிருக்கீங்க, இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு இதை தாண்டி வேறு எந்த விமர்சனமும் இருந்தது இல்லையா அவர் மேலே? இருந்திருக்கு. லைக் அது எல்லாமே நான் கேள்வியாக கேட்டிருக்கேன். ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், இந்த கவின் கொலை விளக்காகட்டும், பொங்கல் ஏன் கொண்டாடலன்னு கூட நான் கேட்டேன். பொங்கல் கொண்டாடணும் தானே, கிறிஸ்மஸ் கொண்டாடணும், ஏன் பொங்கல் கொண்டாடல? இந்த கேள்விக்கெலாம் யாரும் எனக்கு பதில் சொல்லலை. பட் ஐ கீப் கொஸ்டினிங், நோ ஆன்சர். அப்போது அதில் ஏதோ தப்பாக இருக்குன்ற ஒரு சஸ்பிஷன் எனக்கு இருந்தது. நீங்கள் பிஜேபியில் ஒரு நிர்வாக பதவியிலேருந்து தாவேக்கில் போய் சேர்றீங்க. நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே இருக்குது, ஐ மீன் என்ன சொல்கிறது, நிர்வாக ரீதியிலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணிங்களா? கட்சியில் இருக்க நிர்வாகிகள் இருக்காங்க, பொதுச் செயலர் இருக்கார், தலைவர் இருக்கார், நீங்கள் ஈஸியாக அணுகலாம். தலைவர் அணுக முடியலாலும் பொதுச் செயலர்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட எங்கேயாச்சும் நீங்கள் அட்ரஸ் பண்ணிடுவீங்களாமே? அவர்கிட்ட அட்ரஸ் பண்ணாலும் ஒரே விஷயந்தான் சொல்லுவார், தலைவர் பார்த்துப்பார், தலைவர் பார்த்துப்பார், தலைவர் சொல்லுவாரும்பார். அதுக்கு மேலே அவர்கிட்ட பதில் எதிர்பார்க்க முடியாது. எந்த ப்ரெஸ் மீட்லேயே அதுக்கு மேலே அவர்கிட்ட பதில் எதிர்பார்க்க முடியாது. அப்போ அட்ரஸ் பண்ணுற விஷயங்கள் நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்காது. ஒரு 4 விஷயம் சொல்லுவோம், ஆன்சர் கிடைக்கலன்னா திருப்பி ஒரு விஷயம் கொண்டு போவோமா? அப்போ எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதை விட கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் வாயை மூடி பேசவும்ன்றது தான் முதல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு அது முடியல. வாயை மூடி பேசுறது எனக்கு ஹேபிட் இல்லை, அதனால் எனக்கு அதை கற்றுக்க முடியல. ஒவ்வொரு இஷ்யூவும் எடுத்துக்கோங்க. ஏன் பொங்கல் கொண்டாடலன்னு கேட்டாங்க, முட்டு கொடுத்தோம். ஏன் திருப்பரங்குன்றம் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எலெக்ஷன் வேலையை பார்ப்போம், ஓகே கரூர் விஷயம் முடிஞ்சிச்சு, அடுத்த விஷயம் பார்ப்போம், அடுத்து இதை ஹரி பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் போயிட்டே இருக்குது. ஓகே, சி வாட் அ மேன் யூ ஆர். உங்களை நம்பி ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, உங்களை நம்பி எவ்வளோ பீப்புள் இருக்கும், எவ்வளோ கடைசி எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்காக. மக்கள் எவ்வளோ ராப்பகலாக உட்காந்து வேலை பார்க்குறானுங்க, அவ்வளோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கானுங்க உங்களுக்காக. ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் எல்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பாருங்கடா, நானாக தான் இருப்பேன், நான் இப்படி இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கோங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நீங்கள் கொண்டு வந்துடுறோம். நான் ஊர்லேருந்து, அதாவது இதெல்லாம் வந்து கரூர் விஷயம்லாம் நடந்தப்போ ஆச்சரியப்பட்டேன். எப்படி இப்படி கொண்டு வர முடியும்? என்னால் முடியாது. இப்படியெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு கேதம் கேட்குறதெல்லாம் வந்து கூப்பிட்டு விட்டா நான் போக மாட்டேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் போக மாட்டேன். எப்படி இவங்க இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்களா? எப்படி முடியும்?
பட் ஹிஸ்ட்ரியில தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது ரொம்ப வியந்து பார்த்தேன். எல்லாரும் ரஞ்சனா நாச்சியார் மாதிரி வெளியே வந்து கேட்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து முன்னின்று கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏன் கேட்குறேன், அதுவும் உள்ள இருந்தே நான் ஏன் கேட்குறேன்னா, எனக்கு உங்களோட இமேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஐ கீப் ஃபாலோயிங் யூ. நீங்க ஜெயிக்கணும்னு நான் மனதார நினைச்சு உங்க கூட பயணிக்கிறேன். இல்ல இப்ப இவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் விஜய் தான், தாவே காலம் தான் பயணிக்கிறீங்க, விஜய் தான் உங்களுக்கு தலைவர். ஆமா, உங்களோட இமேஜ் எனக்கு முக்கியம். கட்சி நடவடிக்கை எடுக்கும், நீக்குவாங்க, அது அந்த பயம் எல்லாம் உங்களுக்கு இல்லையா? நீக்குனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு அதை பத்தின கவலை எல்லாம் மாட்டு கட்சி இணையத்துக்கு ஓதத்தில நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து அடுத்து வைஷ்ணவி, இவங்க வந்து திமுக போயிடுவாங்க, இவங்க எல்லாம் அதிமுக போவாங்க. இது இப்போ இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்து இப்போ நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வருது. அரசியல் சூழ்நிலை என்னவா வேணாலும் இருக்கலாம், என்னவா வேணாலும் வரலாம். அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிலாம் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரணும், இப்படி செய்யணும்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன்னா, என் கட்சி என் தலைவரோட இமேஜை ஒரு பெண் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு தலைவரே வழிவகுக்கிறது, தலைவராக இருந்தாலும் அதை சொல்லி காட்டணுன்றது தான் என்னோட பார்வை. நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா விஜய் சாரே கூப்பிட்டு கண்டிப்பார், புரியுதா? அதை அன்னெசரியாக நீங்கள் யாருமே அவரை தொடர்பு கொள்ளவே முடியாது. கேடர்ஸும் சரி, யாரும் சரி, அன்லெஸ் அந்த ஒரு 2 பேர் அவருக்கு காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணணும். டைரெக்டாக லீடரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இப்படி பண்ணுறதுலாம் வந்து பார்ட்டியில் தட் இஸ் நாட் அட்வைசபிள். அண்ட் இன்னொன்று, ஒரு ஃபீமேல் பார்ட்டி கேடராக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி லீடர்கிட்ட சொன்னான்னா அவர் மாற்றிக்கணும், இது மாதிரி இருக்கணும். கீழே இருக்க எல்லாருமே தலையை பிச்சுட்டு இருக்கானுங்க. ஐயோ டெய்லி ஒன்று செய்கிறாரே என்ன பண்ணுறதுன்னு பிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாருக்கிட்ட சொல்கிறது? தலையை பிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க கூலாக அவங்க அடுத்து பொதுக்கூட்டம் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் போய் இப்போ நாளைக்கு நேர்காணல் நடக்க போகுது அப்படின்றாங்க. அங்கங்கே கட்சியான ப்ராசஸ் நடந்துட்டு தானுங்க இருக்கணும். அதெல்லாம் எதுக்காக தள்ளி போட முடியும்? அதெல்லாம் நடந்துட்டு இப்போ எதுக்காக தம்பிச்சு போயிருமா? அப்படியே உலகமே தம்பிச்சு போயிருமா இந்த ஒரு ஈவெண்ட்னால? கிடையாது. ரஞ்சனா நாச்சியார் அறிக்கை கொடுத்தனால அப்படியே எல்லாம் நின்றுமா? இல்லை, அது அந்த நாள் நடந்துட்டு தான் இருக்குன்ற நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நடந்துட்டு தான் இல்லைங்களா? தலையை பிச்சுட்டு நிற்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியும்ல. எத்தனை பேர் அங்கே உள்ள கேள்வியோடு இருக்காங்க, கேள்வி கேட்க முடியாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கேள்வி கேட்குறதுக்கு பயந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் கேள்வி கேட்குறேன்னா எனக்கு அந்த பயம் இல்லை, நான் கேள்வி கேட்குறேன். அவ்வளோதான் விஷயம் ஒழிய இது நான் வந்து நேராக அவர்கிட்டயே கேட்டிருக்கலாம், இதை சால்வ் பண்ணி இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் அங்கே கிடையாது. யாரும் அதெல்லாம் சொல்லிட முடியாது. அப்படியான ஸ்பேஸ் எல்லாம் வந்து அவர் யாருக்கும் கொடுக்கல. நீங்கள் சொன்னீங்க நான் கட்சியில் பயணிச்சிருக்கேன், ஆனால் விஜய் அவருடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், அதே போல் மனைவி ஆகட்டும், அவரை பார்க்கணுனாலும் சந்திக்கலனாலும் நடுவில் இருந்து ஒருத்தர் தடுக்கிறாரு. அவரை வந்து நான் இப்போ யாருன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து தேவைப்படும் போதுன்னு சொல்லுவேன். அது நம்ம ஹிண்ட் வைக்கிறீங்க. யார் அவர்? இல்லை ஏன் நீங்கள் சொல்லாததுக்கு என்ன ரீசன்? நீங்கள் கட்சியில் இருக்கணுன்றதுனால சொல்லலையா? இல்லை என்ன தேவைப்படும் போது அதையும் சொல்ல தான் போகிறோம். இது மறைச்ச என்ன போது? தேவைப்படும் போது அதுவே வெளியே வரும். இல்லை, அதான் என்ன தேவைப்படும் போது என்னதான் இதில் நீங்கள் ஹிண்ட் வைக்கிறது வந்து எதற்காகன்னு நான் கேட்குறேன். எலெக்ஷன் இதோட முடிய போதா, இல்லை இந்த டாக் இதோட முடிய போதா? இன்னும் நிறைய செயல்பாடுகள் இருக்குது, நிறைய நம்ம சந்திக்க போகிறோம், நிறைய நடக்கும். அப்போ ஒரு ஈவெண்ட்டில் உங்களுக்கே தெரிய வரும். அப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அது தேவையில்லாத டிஸ்கஷனும் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தனி மனிதனாக இவர் இருக்கிறது ஒரு மர்மமான விஷயமா இருக்குது. இவர் என்ன தான் செஞ்சிட்ருக்காரு? இவர் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு டெய்லி வராரா? இல்லை, சின்ன சின்ன மீட்டிங்ஸ் கூட வந்துடுறாருப்பா, காலையிலே வந்துடுவார். அவருக்கு வேறு என்ன ஃபேமிலியாக வச்சா வந்துடுவார். அப்படி இருக்காரா? கிடையாது. அவர் 24/7 அவருக்கு கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. அவர் இங்கே தான் இருக்காரு. அங்கே என்ன தான் பண்ணுறாரு? யாருமே இல்லாத வீட்டில் என்ன பண்ணுறாரு அவர்? அந்த பிம்பமாக தான் வந்து உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு லீடராக அவர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரை ரீச் பண்ணக்கூடிய பீப்புள் ஆகட்டும், எல்லாருமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எல்லாமே ஒரு மறைமுகமாகவே நடக்குது. அதுதான் அந்த மறைமுகமாக நடக்கிறது தான் நிறைய கேள்விகளை எழுப்புது. இன்ஃபேக்ட் அவருக்கு பூர்வீகமும் ராமநாதபுரம் தான். விஜய் அவர்களுக்கு அவரோட பூர்வீகமே ராமநாதபுரம் தான். நான் அவர்கிட்ட சந்திக்கும் போதே சொல்லியிருக்கேன், உங்களோட பூர்வீக ராமநாதபுரம் மண்ணில் நீங்கள் வந்து நிற்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டிருக்கேன். பட் அவர் பதிலே சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் தலைமுறை தான் ஆட்டுவார். அப்படி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்தாரு. பட் இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கெடுக்கிறாரே இப்படி. அவர் மேலே இவ்வளோ அன்பு வச்சு அவருக்காக இவ்வளோ வர்றோம் பண்ணுறோம், அவர் ஒரு விஷயத்தை கெடுக்கும்போது அதை நன்னறிப்படுத்துறது நம்மளோட கடமை இல்லையா? அது தப்புன்னு நினச்சாங்கன்னா நினச்சிக்கோங்க, ஓகே ஃபைன். இது ரஞ்சனா நாச்சியார் யோசிச்சு முடிவெடுத்து ஸ்டேட்மெண்ட் விட்டது பேசுனதுலாம் ரஞ்சனா நாச்சியாரே பண்ணுறாங்களா? இல்லை உங்களை யாராச்சும் ஆப்ரேட் பண்ணுறாங்களா? அவுட் சைட் டிவிக்கே ஆறு டிவிகேலேருந்து யாராச்சும் உங்களை ஆப்ரேட் பண்ணி பேச வைக்கிறாங்களா? எதுக்குங்க என்னை யாரும் ஆப்ரேட் பண்ணணும்? நான் என்ன விஜயா 4 பேர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு? நான் ஆஃப்டர் ஆல் ரஞ்சனா நாச்சியார். என்னோட ஆப்ரேஷன் நான் தான்.